ஒருத்தர் மாதம் 15,000 ரூபாய் சம்பளம் வாங்கினார் அப்படின்னா ஒரு குடும்பஸ்தர் அவர் மாதத்துக்கு எவ்வளோ பட்ஜெட் பிளான் பண்ணலாம்? ஹோசூர்லேன்னு ஒருத்தர் என்கிட்ட பேசினார். 10ஆம் கிளாஸில் போய் ஒரு கம்பெனியில் சேர்ந்து படிப்படியாக ஏறி ஒரு டிகிரி பார்ட் டைமில் படித்து இன்றைக்கி ஒரு டிகிரி வாங்கிட்டார். ஒரு லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு ஹோசூரில். 15,000 ரூபா தான் அவருக்கு சம்பளம். அவருக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, 2 பசங்க இருக்காங்க. அவர் எப்படி மேனேஜ் பண்ணுறாரு நீங்கள் பார்த்தீங்கன்னா நானே ஸ்டன் ஆகிட்டார். அவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா சின்னதாக முதல்ல வேலை பண்ணி ஊரில் ஒரு சின்ன போர்ஷன் வீட்டை கிராமத்தில் இருந்த வீட்டில் இடத்தெல்லாம் விற்று இவர் சேர்த்து வச்சு கொஞ்சம் பணத்தெல்லாம் ரெடி பண்ணி கல்யாணத்துக்கு முன்னாடி லீஸில் வீடு எடுத்துட்டார். ஏதோ ஒரு 2 லட்சமோ 3 லட்சமோ சொன்னார். லீஸில் வீடு எடுத்துட்டார். அதில் 3 ரூம் இருக்குது. அதில் அப்படியே என்னால் வாடகை இல்லாமல் 3 ரூமில் இருக்கிறாரு. கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்துருச்சு. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் பெற்றேன்னாரு. ஒன்று வீட்லேயே பிறந்தாங்க, இன்னொன்று வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் சொன்னார். சொந்த வீட்டு இல்லாதவங்களுக்கு பெரிய ஒரு 50% மெட்ராஸு இல்லை ஹோசூர் மாதிரி ஊர்லலாம் 6,000-7,000 ரூபா வாடகை போகுது. இப்போ அவர் அழகாக இந்த லீஸில் பணத்தை ரெடி பண்ணி அவர் லீஸில் போட்டதில் அந்த 6,000-7,000 ரூபா அவர் மிச்சப்படுத்திட்டார். இவர் பர்டிகுலராக என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த 7,000 ரூபா உருட்டி பரட்டி சேர்த்து லோன் வாங்காமல் ஃபுல்லாக கேஷில் செட்டில் பண்ணி ஒரு செகண்ட் ஹேண்ட் ஏஸ் வண்டியை வாங்கியிருக்காரு. அவரே செகண்ட் ஹேண்ட் ஏஸ் வண்டி வாங்கியிருக்காருன்னா அவர் லாஜிஸ்டிக்ஸில் இருக்கார். ஸோ அந்த செகண்ட் ஹேண்ட் ஏசியை வந்து கார்த்தால் வந்து ஒரு டிரைவரை போட்டு காய்கறி மார்க்கெட்டில் ஓட்டுறாரு. ஈவினிங்கில் கிடைக்கிறச்செல்லாம் கம்பெனியில் ஓட்டுறாரு. டீசல் போக அவருக்கு ஒரு 10,000 ரூபா 12,000 ரூபா கிடைக்கிறது. ஸோ 15,000 இப்போ 10,000 ரூபாய்க்கு கம்மியாக சம்பளம் ஆனவர் படிப்படியாக ஐடியா பண்ணி லீஸுங்கிற கான்செப்டை யூஸ் பண்ணி லீஸ் எடுத்து அதுக்கப்புறமா வந்து கல்யாணம் பண்ணி 2 குழந்தைகளை பெற்று சித்தா ஆயுர்வேதான்னு போய் 2வது வாட்டி என்னை கூப்பிடும்போது சார் நான் கனடாவுக்கு மைக்ரேட் ஆகட்டுமான்னு கேட்டார். நான் சொன்னேன் ஐயா நீ இவ்வளோ படிக்கிறீ, அங்கே போய் கட்டப்பட்ட குளிர்காலத்தில் கட்டப்பட்டதுக்கு நீ இங்கேயே பண்ணால் நீ பெரிய ஆளாக வந்துடுவேன்னு. அவர் என்ன சாத்துரிமையாக பண்ணியிருக்காருன்னா அட் எவ்ரி ஸ்டேஜ் பணத்தை சேர்த்து வச்சு ரொட்டேட் பண்ணி பணத்தை சேர்த்து வச்சு இன்றைக்கி வந்து அவரோட பசங்களுக்கு 500 ரூபா அந்த நான் பாசிவ் ஃபண்டுன்னு ஒன்று சொன்னேனே அதில் இன்வெஸ்ட் பண்ணுற அளவுக்கு வந்துட்டார். ஸோ டெஃபினட்டாக நான் நினச்சது தப்பு தான். 15,000 ரூபாயில் இருந்தால் கூட அவர் ரொம்ப கேர்ஃபுல்லாக யோசித்து பணத்தை ரெடி பண்ணி அந்த 2-3 லட்ச ரூபா ரெடி பண்ணி ஒரு லீஸுக்கு போனார் பாருங்கள். அதுதான் அவர் பண்ணது மாஸ்டர் ஸ்ட்ரோக்கு. நான் அந்த லெவலில் யோசித்ததே கிடையாது. அந்த மாஸ்டர் ஸ்ட்ரோக் பண்ணி அதில் மிஞ்சம் பண்ண வாடகையை கேர்ஃபுல்லாக ஒரு சேர்த்து வச்சு ஒரு செகண்ட் ஹேண்ட் வண்டியை வாங்கி அதை ஓட்டி அவரை வருமானத்தை 15,000-30,000 ரூபாய்க்கிட்டார் பாருங்கள். ரியலி ஹேட்ஸ் ஆஃப். ரொம்ப சாமர்த்தியமாக சேர்ந்து அதை சைட்லேயே அவர் வந்து படித்து வந்துட்டார் இவ்வளோ தூரம். நான் நினச்சே பார்க்கல அது மாதிரி பண்ண முடியும்னு. ஸோ இதிலே நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா 15,000 ரூபாய் இருந்தால் கூட நீங்கள் குருவி மாதிரி சேர்த்தோ இல்லை ஊரில் இருக்கிற கொஞ்சம் ஏதோ நிலம் நகையை விற்று அந்த வீட்டு வாடகையை வீடு வாங்காமல் 3 லட்ச ரூபா 4 லட்ச ரூபா கொடுத்து லீஸில் பிளாக் பண்ணிட்டீங்கன்னா வாடகைங்கிறது போயிடுது. அந்த வாடகைங்கிற 7-8,000 ரூபாவை நீங்கள் சேர்த்து சைடில் ஒரு கைத்தொழில் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக பெரிய சக்ஸஸாக வரலாம்.